ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த ஆன்மீகத்தை பற்றி ஏவாளையும் போதித்து கொண்டே இருக்கிறோம். இதை பார்ப்பதும் பார்க்காததும் உங்களுடைய இஷ்டம். ஏன் என்றால் தெளிவான விளக்க உரை, அதாவது பிராக்டிக்கல் செய்து உண்மையை உணர்ந்து அதை உங்களுக்கு சத்தாக சாரமாக ஊற்றி இருக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய இஷ்டம். நம் உள்ளே இருக்கின்ற அந்த சக்தி, அதுதான் எல்லாமே. அந்த சக்தி தான் காமம். காமத்திலிருந்து உண்டாவதுதான் எல்லா விதமான அகங்காரங்களும். காமத்தில் உண்டாவது காம உணர்வின் மூலமாக. காமம் உண்டாவதே அந்த சக்தியின் மூலமாகத்தான். காம உணர்வு அதன் மூலமாக ஏற்படுகிறது. ஆகினால் நீங்கள் உங்களது சக்தியை எப்படி கண்டுபிடிப்பது, எப்படி அடைவது என்பது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, இது ஒன்று மட்டும்தான் நமக்கு உகந்தது, இதுதான் முடிவான நிகழ்வா என்றால் நம்முடைய வாழ்வு போய்கொண்டே இருக்கிறது. அன்றாடம் தினம் தினம் நம்முடைய வாழ்வு நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஏதோ நடக்கிறது. ஆனால் இதுக்காகவே நாம் இங்கே வந்தோம் என்று நினைத்தால் அது தவறானது. உங்களுடைய அவன் எவனாவது இருக்கட்டும், எந்த மதத்தினாவது இருக்கட்டும், மனிதன் அத்தனை பேரும் அவன் விடுதலை அடைய வேண்டும். விடுதலை என்பது என்ன? அதான் மோட்சம் என்று சொல்கிறார்கள் யோகத்திலே. எல்லாம் ஒன்றும் விடுதலை, மோட்சம் எல்லாமே இந்த வாழ்வில் இருந்து, இந்த வாழ்வை வாழ்ந்து திருப்திகரமாக வாழ்ந்து நாம் இதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அதற்கான வழிமுறைகள் தான் இந்த என்னுடைய போதனையினுடைய சாரம். இதை நான் தெளிவாக விளக்குகிறேன். ஆனால் நீங்கள் யாரும் இதை கவனிப்பதுமில்லை. இதற்கு பொறுப்பாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடத்தில் இல்லை. ஏதேதோ நீங்கள் நினைக்கிறீர்கள். காம விவகாரங்களை தெரிகிற சினிமா, தொலைக்காட்சி, மற்றபடி இந்த பேச்சுகள், இதுதான் நீங்கள் உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் கட் பண்ணி நம்முடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று நான் உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்ய